ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பிதாவே, நீர் ஒருவர், உம்மைக்கு துதிகன மகிமை யாவற்றையும் உமது குமாரன் இயேசு கிறிஸ்தின் வழியாக ஏறடிக்கிறோம். தந்தையே, தந்தையே, கடந்த காலம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளையும் காணும்படியாக செய்து உமது சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்கும் குறைவுபட்ட ஆவியின் கலைகளை நீர்தாமே உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலம் அதிகமாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த ஒரு நாளிலும் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். தகப்பனே, இதையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, சிறு பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் சத்திய ஆகாரத்தையும் கொடுத்து நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த ஒரு சிறிய ஜெபத்தை எமது இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ராஜாதி ராஜாவுமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன குழந்தைகள் சிறு வயது முதலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவனை குறித்தும் அவருடைய திட்டங்களை குறித்தும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். ஸோ குழந்தைகள் ப்ரெசன்ட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ண வேணாங்க, சிரிக்க வேணாம், கிண்டல் பண்ண வேணாம். என்ன யூஸ் பண்ணலாம், அறிவா இருதயமா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஒரு லெவலில் லிமிட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு ப்ரோக்ராம்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யார்? ஹடாஷா. இப்போ 3 பேருமே, ஹடாஷா, ஹேனா, ஷான் 3 பேரும் ஒரு பாடல் பாட போகிறாங்க. Clap, they want to snap, snap, snap. They want to clap, they want to snap and praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus' side. I want to clap, I want to snap, I want the Lord. I want to zoom, zoom, zoom into the room, room, room. I want to zoom into the room, praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus' side. I want to clap, I want to snap, I want to zoom into the room, praise the Lord. I want to sing, sing, sing. I want to shout, shout, shout. I want to sing, I want to shout, praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus' side. I want to clap, I want to snap, I want to zoom into the room. I want to sing, I want to shout, I want to run. I want to run, run, run. I want to jump, jump, jump. I want to run, I want to jump. Praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus' side. I want to clap, I want to snap, I want to zoom into the room. I want to sing, I want to shout, I want to run, I want to jump and praise the Lord. I want to fly, fly, fly into the sky, sky, sky. I want to fly into the sky and praise the Lord. When the gates are open wide, I will sit by Jesus' side. I want to clap, I want to snap, I want to zoom into the room. I want to sing, I want to shout, I want to run, I want to jump, I want to fly into the sky and praise the Lord. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நானே இன்னைக்கு டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரி சொல்ல போகிறேன்.
ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் பேர் வந்து ஈசாய். ஈசாய்க்கு 8 பசங்களில் லாஸ்ட்டு பையன்தான் தாவீது. தாவீது வந்து என்ன வேலை பண்ணுவான்னா ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். அப்போ வந்து பெலிஸ்தீன்லேருந்து ஒரு ஜெயண்ட்டு இருப்பார். அவர் பேர் வந்து கோலியாத். அவர் வந்து 40 டேஸ்க்கு இஸ்ரேலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்கிட்ட சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காடை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருப்பார். அப்புறம் வந்து டேவிட்டோடைய பிரதர்ஸ் எல்லாம் கோலியாத் கிட்ட சண்டை போட நிற்கும் போது ஈசாய் வந்து டேவிட் கிட்ட நீ போய் அப்புறம் உன் பிரதர்ஸ்க்கெலாம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போய் கொடுக்கும்போது கோலியாத்தை பார்த்துடுவார். பார்த்துட்டு ஏன் வந்து கோலியாத் வந்து தப்பாக பேசுகிறாரு காடை பற்றின்னு கோவம் வந்துட்டு அப்புறம் யோசிப்பார், ஏன் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து டேவிட்கிட்ட சண்டை போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்க ஷீல்டு கத்தி ட்ரெஸ் எல்லாம் தருவாங்க. அப்போ வந்து இவரால் நடக்க முடியாது. அதனால வெறும் 5 கூழாங்கல் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் ஒரே ஒரு கவனி எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேருந்து ஒரு கல் எடுத்து அந்த கவனியில் வச்சு சுழற்றி அடிக்கும் போது கோலியாத்தை நெத்தியில் போய் பட்டுடும். அப்புறம் வந்து பட்டுட்டு உளுந்துருவார். அப்புறம் டேவிட் வந்து ஓடி போய் கோலியாத்தோடைய கத்தி எடுத்து கழுத்தை வெட்டிடுவார். இல்லைன்னு நம்ம என்ன கற்றுக்குறோன்னா டேவிட்டை மாதிரி நம்மளும் காட் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோன்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்மளால் செய்ய முடியும். தேங்க்யூ. பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இப்போ ஒரு ஊர்ல ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பேரு ஈசாய் மனுஷனுக்கு 8 பசங்க இருந்தாங்க. அந்த லாஸ்ட் பையன்தான் தாவீது என்ன வேலை செய்வார்னா ஆடுகள் தான் மேய்ப்பாரு. அப்புறம் என்னன்னா கோலியாத்து வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் தொல்லை பண்ணிருப்பாரு. அப்புறம் கோலியாத்து எவ்வளோ டேஸ் வருவார்னா 40 டேஸ் வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தாவீதுக்கு எப்போ அது போயிட்டே இருக்குது. அப்போ தாவீது ஷீல்டு அதை வச்சுட்டு அவங்க தாவீதுக்கு நடக்க முடியல. அப்புறம் 5 கூழாங்கல் மட்டும் எடுத்துட்டு போனாரு. கவனியும் 5 கூழாங்கலும் ஒரு கவனியும் எடுத்துட்டு போனாரு. அப்புறம் தாவீது கவனியில ஒரு கல்லை வச்சு கவனியில எடுத்து சுருட்டி விட்டாரு. அப்ப கோலியாத்தோட நெத்திலே போய் கோலியாத் கீழே வந்த அப்புறம் கோலியாத்தோட கத்தியத்தை அவரையே வெட்டினார். கோலியாத்தே. தேங்க்யூ.
பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசுவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பாபிலோன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல யார் இருந்தானா, எபிகதனேசன் ஒரு கிங் இருந்தாரு. அந்த கிங்கு ஒரு பெரிய சிலையா கட்டினாரு. சிலையா கட்டி எல்லாரும் வணங்க சொன்னாரு. இந்த மாதிரி யாரெல்லாம் வணங்கலையோ அவங்கள நெருப்புல போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவங்கள நெருப்புல போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வணங்கும் போது அந்த 3 பேர் மட்டும் வணங்கல. உங்களோட பேர் என்னன்னா ஷாத்ராக், மேஷாக், எபித்நேகோ. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அனனியா, மிஷாயேல், அசரியா. ராஜாக்கு இந்த மாதிரி ஏன் நீங்க வணங்கலன்னு அப்படி கேட்கும்போது அந்த 3 பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களோட காட் தான் உண்மையான காடு, எங்களோட உண்மையான காடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களதான் வணங்குவோம் நாங்க. நெருப்பு அதிகமா ஆக்கி போதும்போது அந்த கிங் போட்டுட்டு அந்த கிங்கை தூரத்துலேருந்து பார்க்கும்போது 4 பேர் இருந்தாங்க. உடனே வெளியே வரும்போது 3 பேர் வந்தாங்க. அவங்க மேலே ஸ்மெல்லு கூட வரல, ட்ரெஸ்ஸு கூட கரையாவே ஆகலை. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, காட் தான் உண்மையான காடு, அவர் தான் நாங்கள் வணங்குவோம். தேங்க்யூ. சின்னஞ்சிறுவந்தாரீரே ஆடுகளை நம்பி வந்தான், சிங்கம் கரடி நரிகளை துரத்தி ஆடுகளை காப்பாற்றினான். கின் 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 கின்னாரம் அழகாய் அழகாய் வாசித்தான். சரிசமா பாதாடி சங்கீதமாய் பாடினான். சின்னஞ்சிறுவன் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். எதிர்த்து நின்ற பெலிஸ்தியனை போர் முனையில் ஜெயித்து விட்டான். கல் 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 கூழாங்கல் கவலை விரித்து சுழற்றினான். வாழ்க வாழ்க முழக்கத்திலே ராஜா தாவீது. சங்கீதம் 103 அதிகாரம் 1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு.
டானி இமானுவேல் கவின் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ண போகிறாங்க. மோசஸோடைய ஹிஸ்ட்ரியை வச்சு ஒரு டிஸ்கஷன் மாதிரி. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு இப்போ வந்து நாங்கள் மோசையோட வரலாறை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மோசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மோசையோட வரலாறை பற்றி பார்க்கலாம். முதலாவது வந்து யாக்கோபு வந்து இஸ்ரேல்லேருந்து எகிப்துக்கு வரும்போது எத்தனை பேர் வந்தாங்க கவின்? யாக்கோபோட கர்ப்ப பிறப்பா வந்து 70 பேர் வந்து கானான்லேருந்து எகிப்துக்கு வந்தாங்க. எகிப்துக்கு வந்ததுக்கப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ரொம்ப பெருகி போனதுனால யோசேப்பு இறந்ததுக்கப்புறமா வந்து ஒரு பார்வோன் ராஜா வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப அவங்களை வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து கொடுமைப்படுத்தினாரு. கொடுமைப்படுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணாருன்னா இனி பிறக்கிற ஆண் குழந்தைங்களை வந்து சாவடிக்கணும்னு சொல்லிட்டு 2 மருத்துவச்சிகள் வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணார். அந்த 20 மருத்துவச்சிகள் பேர் என்னன்னு தெரியுமா? 2 மருத்துவச்சிகள். அந்த 2 மருத்துவச்சிகள் பேர் அந்த 2 மருத்துவச்சிகள் பேர் வந்து சிப்பிரால் புவால். அவங்க வந்து அந்த சிப்பிரால் புவால் வந்து அந்த எபிரேயர்களுக்கு வந்து தயவு செஞ்சாங்க. இந்த மாதிரி அந்த பிறக்க போகிற ஆண் குழந்தைங்களை வந்து அவங்க வந்து கொலை செய்யாமல் அவங்கள வந்து எபிரேயர்களுக்கு வந்து தயவு செஞ்சாங்க. அதனால தேவன் வந்து இந்த சிப்பிரால் புவாலோட குடும்பத்தை வந்து ஆசீர்வதிச்சாங்க. மோசஸோட பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியுமா கவின்? மோசஸோட பேரண்ட்ஸ் யாருன்னா அம்மியார் யோகபேத்தும். அப்புறமா வந்து என்னன்னா அம்ராமோட கோத்திரம் என்னன்னு தெரியுமா? அம்ராமோட கோத்திரம் வந்து லேவி கோத்திரம். அது லேவிக்கு வந்து 3 பசங்க பிறந்தாங்களே, கிர்ஷோம், கோஹாத், மெராரி. அதில் வந்து கோஹாத் கோத்திரத்துலேருந்து வந்தவர் தான் வந்து அம்ராம். இப்போ வந்து அவரோட சிப்ளிங்ஸோட பேர் என்ன? ஆக்சுவலி மோசஸ்க்கு முன்னாடி வந்து 2 பேர் பிறந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிரியம் தான் ஃபஸ்ட்டு பிறந்தாங்க, அக்கா. செகண்ட் வந்து ஆரோன் பிறந்தார். தேர்டாக தான் மோசஸ் பிறந்தார். இன்க்ளூடிங் மோசஸ் வந்து 3 பேர் பிறந்திருக்காங்க. அடுத்தது எகிப்தில் வந்து பார்வோன் வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து 2 பட்டணம் கட்டினா தெரியுமா? அந்த 2 பட்டணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 2 பட்டணம் வந்து பண்டசாலை பட்டணமாக கட்டப்பட்டது. அது 2 பட்டணம் பேர் வந்து பித்தோம், ராம்சேஸ். அதுக்கப்புறம் இது மோசையை வந்து எத்தனை நாள் வந்து இது மறைச்சி வச்சாங்க? மோசஸை வந்து 3 மாதம் வந்து வீட்டில் மறைச்சி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டில் மறைச்சி வைக்க முடியாதுன்றதுனால அவர் வந்து ஒரு பாக்ஸில் வச்சு பிசினும் கீழும் அதை சுற்றி பூசி தண்ணி உள்ளே போகாத மாதிரி அந்த ஒரு ரிவரில் விட்டு அதில் அமுச்சு விட்றாங்க. பின்னாடியே வந்து மிரியமும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது பார்வோனோட குமாரத்திகள் வந்து அந்த ஆற்றில் இருக்கிறதுனால அந்த குழந்தைய எடுத்து பார்க்கும்போது அது வந்து அழுறதுனால அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி, ஒரு இரக்கம் வந்து அது வந்து எடுத்து தத்தெடுத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ மிரியம் வந்து இதை வளர்க்குறதுக்கு வந்து யாராவது கொண்டு வரட்டான்னு கேட்கும்போது அவங்க அம்மாவே, மோசையோட அம்மாவே வந்து கூட்டிகிட்டு வந்து வளர்க்க வைப்பாங்க. அதுக்கு பார்வோனோட குமாரத்தி வந்து இதுக்கு நீ வளர்த்து கொடுக்கும் போது நான் உனக்கு சம்பளமும் தரேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களும் வீட்டில் வந்து மோசையை வளர்த்து கொஞ்சம் வயசானோன்னே திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து அரண்மனையிலே விட்டுருவாங்க. அப்போ வந்து மோசையை ஜலத்திலேருந்து எடுத்ததுனால அவருக்கு வந்து மோசேன்னு பேர் வைப்பாங்க. அடுத்தது என்னதுன்னா
எகிப்தில் வந்து மோசே என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் எபிரேயர்கள் தான் அவங்க சகோதரர்கள்னு தெரிஞ்ச உடனே அவர் போய் பார்க்க போவார் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு. அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு எகிப்தியன் வந்து ஒரு எபிரேயர் போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ இவர் பார்த்து இவர் வந்து கோவப்படுவார். அதனால வந்து இந்த எகிப்தியனை வந்து கொலை செய்து அவர் மண்ணிலேயே வந்து புதைச்சிருவாரு. அடுத்த நாள் வந்து அவர் அதே அதே இடத்துக்கு போகும்போது ரெண்டு ரெண்டு எபிரேயர்களை வந்து எபிரேயர் சகோதரர் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் சகோதரர்கள் தானே, ஏன் நீங்கள் வந்து சண்டை போடுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் மேலே நீங்கள் அதிகாரம் வச்சு உன்னை யார் சொன்னா? நேத்திக்கு அந்த எகிப்தியனை வந்து நீ கொலை செஞ்ச மாதிரி எங்களையும் கொலை செய்ய ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்பாரு. அப்போ வந்து இவர் வந்து பயந்துட்டு இந்த விஷயம் வந்து பார்வோனுக்கு தெரிஞ்சிடும். அவர் வந்து மோசையை வந்து கொலை செய்ய பார்ப்பாரு. அப்போ வந்து இவர் வந்து தெரிஞ்ச உடனே இவர் மீதியானுக்கு வந்து ஓடி போயிடுவார். மொத்தமாக 450 கிலோமீட்டர், அதாவது 300 மைல் வந்து அவர் போயிடுவார் அந்த மீதியானுக்கு. அங்கே போன உடனே அப்போ வந்து அந்த ரேகுவேல், அந்த ஜெத்ரோ, அவருக்கு வந்து 7 குமாரத்திகள் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சதுக்காக போவாங்க. அப்போ வந்து அந்த அங்கே இருக்க மெய்ப்பர்களை வந்து இங்கே துரத்தி விடுவாங்க. அது இவர் அப்போ வந்து இவர் மோசே வந்து அவங்கள போய் உதவி செய்வார் இந்த தண்ணியெலாம் எடுக்கிறதுக்கு. அப்போ வந்து அவங்க திரும்பியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போது ரெகுவேல் கேட்பார், இந்த மாதிரி உங்களோட ஏன் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்கன்னு கேட்பாரு. அப்போது அவங்க ஒரு எகிப்தியன் தான் வந்து எங்களை வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லுவார். அப்போ அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் வருஷம் வந்து அங்கேயே இருப்பார். கொஞ்சம் வருஷம் இருந்தோடனே கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு ஒய்ஃபையும் மேரேஜ் பண்ண சொல்லுவார். அவரோட ஒய்ஃப் பேரும் அவரோட 2 சன் பேரும் சொல்லுவார். மோசஸ்க்கு வந்து சிப்போராலுன்னு ஒய்ஃப் வந்து ரேவேல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரேவேலுக்கும் மோசஸ்க்கும் 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க. இவர் வந்து இன்னொரு ஊர்லேருந்து பரதேசியாக இந்த ஊருக்கு வந்த ஒரு குழந்தை தேவன் கொடுத்ததுனால அந்த ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து கெர்ஷோம்னும் செகண்ட் குழந்தைக்கு வந்து எலியேசர்னும் பேர் வைக்கிறார். அதுக்கப்புறமா மோசே வந்து ஆடு மேய்க்கும் போது தூரத்தில் வந்து ஒரு காட்சி பார்ப்பாரு. அந்த காட்சி என்னன்னு தெரியுமா? அந்த காட்சி என்னன்னா, ஹோரே மலையில் வந்து அந்த ஒரு அக்னியில் வந்து இது எரிஞ்சிட்டு இருக்கும் ஒரு பிளான்ட்டு. அதில் பார்த்துட்ட உடனே அவருக்கு வந்து செடி எரிஞ்சிட்டு இருக்கும். என்ன இது எரியுது ஆனால் வத்தி போகவே இல்லையேன்னு அப்படின்னு பார்ப்பாரு. அது கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது தேவன் வந்து அங்கேருந்து கூப்பிடுவார். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பரிசுத்தமான இடம், இது உன்னோட பாதரட்சியை கழட்டி அங்கே வெயின்னு சொல்லுவார். அங்கே போன உடனே தேவன் வந்து இப்போ நான் வந்து என்னோட ஜனங்கள்லாம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க கூக்குரல் வந்து எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்னோடனே நீ தான் போய் அவங்கள போய் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மோசஸ் சொல்லுவார், நான் திக்குவாயும் மந்தமாக இருக்கேன், நான் போய் அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது, திக்குவாயும் மந்தமும் யார் உன்னை படைச்சா? நான் தானே படைத்தேன், அப்போ நீ போ அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து மோசஸ் கேட்பார், உங்களோட நாமம் என்னன்னு கேட்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், இருக்கிறவாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் 2வது தடவை வந்து அவர் சொல்லுவார், நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுவார். அப்போ நான் போய் அந்த மூப்பர்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது, இருக்கிறேன் என்ற ஒருத்தர் வந்து உன்னை அமிச்சாரு அப்படின்னு சொல்லு. அங்கே வந்து சில சயின்ஸ்லாம் அவருக்கு மோசஸ் காட்டுவார். அது வந்து சொல்லும். இவருக்கு வந்து நம்ப வைக்கிறதுக்காக அந்த மூப்பர்கள் கிட்ட சில அடையாளங்களை பண்ண சொல்லுவார். என்னன்னா அவரோட தடி எடுத்து கீழே போட சொல்லுவார். கீழே போனோட அது வந்து ஒரு சர்ப்பமாக மாறிடும். அதை பார்த்தோன்னே இவர் பயந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுவார். அப்புறம் அதோட வாழை வந்து இவர் பிடிச்சோடனே அது திருப்பியும் தடியாகவே மாறிடும். இது ஒரு அடையாளம். செகண்ட் என்னென்னா அவரோட கையை எடுத்து மடிக்குள்ளே வைக்க சொல்லுவார். வச்சோடனே கை வந்து வெண்குஷ்டம் வந்துடும் கைக்கு. திருப்பியும் அதை கையை எடுத்து உள்ளே வச்சோடனே அது நார்மல் ஆகிடும்னு பார்க்குறோம். இதோட தொடர்ச்சியை அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ.
பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நான் வந்து 10 வாதையை பற்றி பேச வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து மோசே கிட்ட போய் சொன்னார், இந்த மாதிரி வந்து நீங்கள் என் ஜனங்களை வந்து நீ கூட்டிகிட்டு வா ஈஜிப்ட்லேருந்து அப்படின்னு சொல்லும் போது மோசே போய் வந்து ராஜா கிட்ட சொன்னார், இந்த மாதிரி என் ஜனங்களை விடணும், 3 நாள் நாங்கள் பயணித்து நாங்கள் வந்து பலி செலுத்தணும் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சொன்னார், நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால தேவன் வந்து முதல் வாதையாக தண்ணியை வந்து ரத்தமாக மாற்றினார். அப்போயும் வந்து பார்வோன் ராஜா வந்து அவர் ஜனங்களை வந்து விடவே இல்லை. அதனால 2வதாக வந்து தவளைகளை வந்து மொத்த தேசத்துக்குமே வந்து நிரப்பினார். அதுவும் வந்து அவர் வந்து விடவே இல்லை. 3வது வாதையாக பேன்களை வந்து மொத்த தேசத்துக்குமே அவர் அனுப்பிச்சார். அப்போயாச்சும் வந்து பார்வோன் ராஜா வந்து ஜனங்களை விடுவாருன்னு சொல்லி அப்போயும் வந்து அவர் மனசு மாறாமல் அவர் அனுப்பவே இல்லை. 4வதாக வண்டுகள் வந்து மொத்த தேசத்துக்குமே அவர் நிரப்பி விட்டார். அப்போயும் வந்து ராஜா வந்து ஒத்துக்கல, இந்த மாதிரி நான் அனுப்ப மாட்டேன்னு. 5வது வந்து நோய்கள். அந்த நோய் அங்கே இருக்க எல்லா ஜனங்களுக்குமே ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோய் வந்து நிறைய ஜனங்க கஷ்டப்பட்டாங்க. அப்போயும் வந்து ராஜா வந்து நான் விட மாட்டேன், என் ஜனங்களை வந்து நான் அனுப்ப மாட்டேன்னு தான் சொன்னார். 6வதாக வந்து கல்மழை பெய்ந்தது. வந்து மழை பெஞ்சுது. அந்த மழையிலையும் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து என் ஜனங்களை விட மாட்டேன், நான் மனசு மாற மாட்டேன், என் ஜனங்கள் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்து கொப்பளங்கள் வந்தது. கொப்பளங்கள் வந்து எல்லாருக்குமே வந்தது. அப்போயும் வந்து ராஜா சொன்னார், நான் வந்து அனுப்ப மாட்டேன், என் ஜனங்கள் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னாரு. அப்புறம் 8வதாக வந்து வெட்டுக்கிளி வந்து தேசம் எங்கும் பரவின. எல்லா தேசத்துக்கும் அங்கங்கே அந்த மொத்த தேசத்துக்குமே வந்து வெட்டுக்கிளி வந்தது. அப்போயும் சொன்னார் ராஜா, இல்லை நான் ஜனங்கள் இங்கே தான் இருப்பாங்க, எங்கேயும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னார். 9வது வந்து கருளில் உண்டாயிற்று. இரவாக தான் இருந்துச்சு. 3 நாள் வந்து இரவாக தான் இருந்துச்சு, பகல் அங்கே வரவே இல்லை. அப்போயும் போய் மோசே கேட்டார், இப்போயாச்சும் விடுவீங்களான்னு. அவர் சொன்னார், இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. 10வதாக தலைப்பிள்ளை சங்கம் உண்டாயிற்று. அது உண்டானதுக்கு அப்புறம் தான் வந்து ராஜா சொன்னார், நான் இப்போ நீ கூட்டிகிட்டு போ, ஜனங்களை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே மோசே அதுக்கப்புறம் தான் வந்து எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு போனார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ரொம்ப அருமையாக ப்ரெசன்ட் பண்ண ஒவ்வொரு குழந்தைக்காகவும் நம்ம பலத்த கரகோஷத்தை எழுப்போம். ஏன்னா அவங்க இன்னும் அதிகமாக இந்த ஒரு சிறு வயதுலேருந்தே தேவனை குறித்தும் அந்த ஒரு தேவ பக்தியிலையும் சப்ஜெக்ட்ஸ் தெரிகிறத விட அவங்க இன்னும் அந்த ஒரு குணலட்சணத்திலையும் சிறு வயது முதலே வளர நம்ம அனுதின ஜபங்களிலே ஏறெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ப்ரெசன்ட் பண்ண ஒவ்வொரு குழந்தைக்கும் ப்ரைஸ் கொடுக்கும்படி நம்மளுடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதல்ல ஹேனா ஜார்டன், அடுத்தது ஷான் லேவி, ஷான் லேவி, ஹடாஷா ஜாயல், அடுத்ததாக கவின், இமானுவேல், டேனியல், அப்புறம் ஹேனா. தேங்க்யூ பிரதர். இந்த ஒரு செஷனுக்கு முடிவாக நம் மத்தியில் வந்திருக்கும் அன்பு சகோதரர் அனீஷ் அவர்களை ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம்.
மகா இறக்கும் கிருபையும் நீதியும் சாந்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஒரு நல்ல நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் நமக்கு நன்றி கொடுத்து இருக்கிறோம். இங்கே வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் மற்ற வர முடியாத சகோதர சகோதரி எல்லாரும் நீரே ஆசீர்வதியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டே ஸ்கூல் செக்ஷனில் கலந்து கொண்டு பங்குபட்ட எல்லா பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதியும். எல்லாருக்கும் நல்ல நீடிய பலத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல அறிவும் பலனையும் கொடுத்து நீரே ஆசீர்வதியும். மட்டுமல்லாமல் எங்கள் எல்லாரும் நீரே கூட ஆசீர்வதியும். இந்த சிறிய ஜெபத்தை நீரே கேட்டுக்கொள்ளும். எங்கள் நீதியுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.